ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாரீ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சாரீ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல டார்க் மெரூன் கலரில் இருக்குது. ப்ரைடல் சாரீ தான். அண்ட் சாரீ ஃபுல்லாகவே ஃப்ளோரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ளோரல் பேட்டர்னுமே ரொம்ப ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணாமல் ஒரு மாதிரி ஒரு அலைன்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்ன் தான் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பார்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 6.5 inches இருக்கும். அந்த அளவுக்கு லென்த்தி பார்டர்ஸ் தான். கோல்டன் கலர் ஜரி ஒர்க் வச்சு இருக்குது. மெரூன் கலரில் நல்ல ப்ரைட்டாக கோல்டு ஜரி ஒர்க் தான் இருக்குது. அண்ட் முந்தானி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி கோல்டன் ஜரி ஒர்க்கில் ஒரு பெரிய மோட்டிவ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் சாரீ. ப்ளவுஸ் பீஸ் வந்து ப்ளெயினாக அந்த மெரூன் கலரில் எடுத்து அதில் கோல்டன் கலர் அண்ட் அந்த மெரூன் கலரே வர மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். அது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதுதான் ட்ரேசிங், ஸ்லீவ் ட்ரேசிங் தான். எல்போ ஸ்லீவ் தான். எல்போ ஸ்லீவில் இந்த மாதிரி கீழே சிம்பிளாக ஒரு பார்டர் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 1.5 inches ஸ்பேஸிங் விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன மோட்டிவ் வந்து கண்டினியூஸாக வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இதுதான் பேப்பரில் நான் வந்து ட்ரா பண்ணியிருந்தது. மெஷர் பண்ணி கரெக்டாக ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ளவுஸ் பீஸில் வந்து ஜஸ்ட் அந்த ஃப்ளாஸ்க்கு வந்து டாட்டும் அந்த கொடியோட லைன்ஸ் மட்டும்தான் ட்ரா பண்ணியிருக்கேன். நம்ம கீழே இருந்த அந்த பார்டர் ஒர்க் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுதான் பேக்லேயுமே ஒர்க் பண்ணியிருப்பேன், பேக் நெக்குக்கும். ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோல்டன் கலரில் டேப்லெட் பீட் கொடுத்துருக்கேன். டேப்லெட் பீடை சுற்றி வந்து கோல்டன் கலரில் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லைன் கொடுக்குறேன். இந்த கோல்டன் கலர் டேப்லெட் பீட்க்கு பதிலாக நீங்கள் மெரூன் கலர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து கோல்டன் கலர் ப்ரைட்டாக இருந்துச்சு, ஸோ கோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே கண்டினியூ பண்ணி ப்ளெயின் சக்கரி யூஸ் பண்ணி ஒரு லைன் ஃபுல்லாகவே கொடுக்குறேன். இந்த டிசைன் ஓவரால் பார்த்திங்கன்னா அந்த சக்கரி யூஸ் பண்ணி ஒயிட் ஸ்டோன்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பேன். அப்புறமா கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ரிச் லுக் இருக்கும். அண்ட் ஸ்டிச்சஸ் எல்லாமே ஈஸி தான். நம்ம சூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த லைன் முடிச்சதுக்கப்புறமா ஃப்ளார் சக்கரி யூஸ் பண்ணி அந்த ஓவல் ஷேப் இருக்குல்ல, அந்த ஓவல் ஷேப்பில் ஒரு 3 இடத்துல இந்த மாதிரி அக் ஷேப்பில் டிசைன் கொடுக்குறேன். பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த சைட் கொடுத்துருக்கேன்னா நெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் ஒன்று கொடுப்பேன். அதை அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த சைடுமே ஒரு அக் ஷேப்பில் ஒன்று கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுக்கு மிடில் இருக்கிற கேப்லலாம் வந்து கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஸ்டோன்ஸுமே ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாமல் டபுள் கலரில் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு சக்கரி ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஃபீல் இருக்காது. ஸோ ஃபுல்லாக பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சக்கரி யூஸ் பண்ணி அந்த 3 லைன்ஸும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா மிடில் இருக்கிற கேப்பில் கிறிஸ்டல் பீட்ஸ் இந்த மாதிரி கோல்டன் கலர் கிறிஸ்டல் பீட், கோல்டன் கலர் சுகர் பீட் அண்ட் கோல்டன் கலர் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். சென்டரில் மட்டும் மெரூன் கலர் கிறிஸ்டல் பீட்ஸ் வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இந்த சைடுமே அதே மாதிரி தான். 2 கோல்டு பீட்ஸு, சென்டரில் மட்டும் கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து மெரூன் கலர் வர மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இந்த ஒரு மோட்டிவ் மாதிரி ஒரு டிசைன் கிடச்சிருக்குல்ல, சேம் இதே டிசைன் தான் கண்டினியூஸாக வர மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதில் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணிடலாம். ஸ்டோன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளெயின் சக்கரி கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளார் சக்கரி யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு வந்து மெரூன் கலர் ஜர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் கொடுக்குறப்போ அழகாக இருக்கும் டிசைன். அதுக்காக தான். கீழே வந்து பார்டர் லைன் பார்த்திங்கன்னா 3 லைன் ஜரி கொடுத்துட்டு 1 லைன் சுகர் பீட், ஸ்டோன் செயின், அகெயின் 1 லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு டியூப் பீட் கொடுத்து இந்த மாதிரி வி ஷேப்பில் ஜிக்ஸாக் லைன்ஸ் கொடுத்து அதுக்கு மிடலெல்லாம் சுகர் பீட்ஸ் கொடுத்து சிங்கிள் நாட் தான் கொடுத்து அகெயின் 1 லைன் சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தென் இந்த மோட்டிஃபில் ரெட்டு, ஒயிட்டு, கோல்டு இந்த 3மே வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா மேலே இருக்கிற அந்த ஃப்ளோரல் பேட்டர்ன்லாம் பண்ணலாம். ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கிற அந்த பார்டர் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த டாட்டர் லைன்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல, அதிலெல்லாம் ஃப்ளாஸ் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து சென்டரில் ஒரு பிளைன் சக்கரி கொடுத்துட்டு சக்கரியை சுற்றி இந்த கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணி தான்
ஃப்ளார் போட போகிறோம். நம்ம அதில் 3 கிறிஸ்டல் பீட்ஸ் கொடுத்தோம்ல, சேம் தான். கிறிஸ்டல் பீட்ஸ், சுகர் பீட், அப்புறமா சீக்வன்ஸ் 3மே யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் போடுறேன். கோல்டன் கலர் கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளார் போடுறேன்னா, நெக்ஸ்ட்டு ஃப்ளார் வந்து ரெட் கலர் மெரூன் கலர் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளார் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அதில் ஒரு கொடி லைன் மாதிரி கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு வந்து கோல்டன் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஃபில் பண்ணுறேன். சேம் அந்த கொடி லைன் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்கோம்ல, அந்த லைனையும் கொடுத்து அதுலேருந்து லீஃப் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். குட்டியாக இருக்கும். ஸோ அந்த கர்வ் லைன்லலாம் சிங்கிள் பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதுக்கு மிடில் வந்து ஒரு ஸ்டோன் மட்டும் ஃபிட் பண்ணுற அளவு கேப் கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அந்த லைன்லேருந்து சின்ன லீஃப் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஜர்தோசி வந்து ஒரு 1 inch லென்த் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த லூப்போட மிடில் வந்து நான் இதில் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஐடியா பண்ணது வந்து த்ரெட் ஒர்க் பண்ணலாம், 11 ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தப்போ ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஜஸ்ட்டு ஸ்டோன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீஃப் கொடுக்குறேன். லீஃப் வந்து கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெட்டீரியல்ஸும் இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சஸும் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாகவே கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஃபேன்சியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓரளவு மெட்டீரியல்ஸ் வந்து சீக்வன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீக்வன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக் தான். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி 2 சைடும் லீஃப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கோல்டன் கலர் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்ல, சேம் வந்து நெக்ஸ்ட்டு லைனில் வந்து மெரூன் கலர் கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி அல்டர்னேட்டாக 2 கலர்ஸும் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா எதுலலாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, அந்த ஃப்ளாரோட சென்டர் போர்ஷனில் ஒரு ஸ்டோன், அப்புறமா அந்த லூப் கொடுத்துருக்கோம்ல ஜர்தோசி யூஸ் பண்ணி அதுலேயும் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் இந்த ஒரு கொடி லைன் கொடுத்துருக்கோம்ல அதோட சென்டர்லேயும் ஒரு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெட் கலர் கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிற இடத்துல மட்டும் அந்த லூப்பில் வந்து ரெட் ஸ்டோன்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவரால் வியூ காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்லீவோட ஓவரால் வியூ. கீழே இருக்கிற அந்த பார்டர் லைன்ஸும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். மேலே இருக்கிற அந்த ஃப்ளோரல் பேட்டர்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபுல்லாகவே கிறிஸ்டல் பீட்ஸ் அண்டு சக்கரி மட்டும் யூஸ் பண்ணி ஜர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக தெரியும். இந்த வீடியோவில் அந்தளவுக்கு பிரைட்டாக தெரியல, பட் நேரில் பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுதான் ப்ளவுஸோட பேக் நெக்லேயுமே சேம் நம்ம கீழே கொடுத்துருந்த அந்த பார்டர் ஒர்க் திக்காக வர மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்டிச்சஸ் எல்லாமே ஈஸி தான். ஸோ பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ஸ்லீவோட எண்டிங்கில் வந்து கோல்டன் கலர் ஹேங்கிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சாரீ கூட மேட்ச் பண்ணி பார்க்குறப்போ அந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் வந்து ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணாமல் சாரீக்கு ஏற்ற மாதிரி அலைன்மெண்ட்டாக கொடுத்துருக்குறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஈஸியாக ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் கிராண்டான ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மெட்டீரியல்ஸ் வந்து கிறிஸ்டல் பீட்ஸும் அந்த சக்கரியும் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் ஈஸியாக ஃபேடும் ஆகாது. கிறிஸ்டல் பீட்ஸும் சரி அந்த ஜர்கான் ஸ்டோன்ஸும் சரி எவ்வளோ நாள் ஆனாலும் ஃபேடே ஆகாது. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த டிப்பையுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கும் கஸ்டமைஸ்டு ப்ளவுசஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னுமே பியூட்டிஃபுல் அண்ட் க்ரியேட்டிவான யூனிக்கான டிசைன்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.